ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம். இது வந்து சொந்த பாடல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 17வது பாடல் ஃப்ரெண்ட்ஸ், 17வது பாடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு வந்து இதான் நான் 9th படிக்கும்போது ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு குண்டு பாஸ்டர் ஒருத்தர் டிவிஎஸ் 50 வந்து அவர் வந்து சண்டே கிளாஸ் எடுத்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அப்போ தான் நான் வந்து 9th படிக்கும்போது தான் சண்டே கிளாஸ் போகிறேன். போனதுக்கு காரணம் வேறு, எங்கள் மாமா பொண்ணுலாம் வரும், ஒரு ஜாலியாக தான் அது ஒரு அப்போது அது ஒரு சீனுக்குன்னு போனோம். போய்ட்டு அப்போ தான் வந்து போனோம். போயிட்டு சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வாரானா ஒரு நாள் அந்த பாஸ்டர் வைப்பார். சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு மாதம் 2 மாதம் சண்டே கிளாஸ் போகும்போது அப்போது ஃபஸ்ட்டு நான் 9th படிக்கும்போது எழுதின பாடல் தான் இந்த பாடல் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எழுதி ஒரு அந்த ஜெராக்ஸ் மீன் போட்டு அப்போவே அந்த மாமா பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து அந்த கூட்டத்தில் எல்லாம் பாடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு கண்டிப்பாக நமக்கு ஆசைமாக நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பாருன்னு கேட்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அப்பா எந்தன் ஏசப்பா ஏழைகளை கைவிட மாட்டான். அப்பா அப்பா எங்கள் ஏசப்பா ஏழைகளை கைவிட மாட்டான். அன்பிற்கு அடிமையானவரே, அருளுக்கு கொடை வல்லவரே. அன்பிற்கு அடிமையானவரே, அருளுக்கு கொடை வல்லவரே. அப்பா அப்பா எங்கள் ஏசப்பா ஏழைகளை கைவிட மாட்டார். அப்பா அப்பா எங்கள் ஏசப்பா ஏழைகளை கைவிட மாட்டான். பாவத்திலிருந்து காப்பாற்ற பாய்ந்தோடி வருபவரே, பாவத்திலிருந்து காப்பாற்ற பாய்ந்தோடி வருபவரே. அப்பா அப்பா எங்கள் ஏசப்பா ஏழைகளை கைவிட மாட்டார். அப்பா அப்பா எங்கள் ஏசப்பா ஏழைகளை கைவிட மாட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பாடம் புரிஞ்சு நம்புகிறேன். அப்போது அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 பிள்ளைங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அதெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். மேக் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.